ஹாய் வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எலகன்ட் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன ரெசிபி எனக்கு தெரிஞ்சது. இது வந்துட்டு ராகி ராகி ஃப்ளார் அப்புறம் கோதுமை மாவு ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் கேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, நான் 3 கப்ஸ் ஆஃப் ராகி ஃப்ளார், அப்புறம் வந்து கோதுமை மாவு 3 கப்பு போட்டிருக்கேன். அப்புறம் கோகோ பவுடர் வந்து 3 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் இந்த சாக்லேட் பவுடர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் இது கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் சாக்லேட் பவுடர் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதில் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாக்லேட் ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கர்ஸோட இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியாது. லாஸ்ட் டைம் பண்ணப்போ ரொம்ப நல்லா ப்ளஃபியாக வந்தது. கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அது ஃபுல் 1 ஸ்பூன் இல்லை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு. இன்றைக்கி நான் சுகர் யூஸ் பண்ண போகிறதில்ல, நாட்டு சர்க்கரையே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி கப் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் இது, அதுக்காக தான். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் எக் யூஸ் பண்ணுவாங்க. என் பசங்க எக் சாப்பிட்றது கிடையாது இதில் போட்டால். ஸோ கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்னா எக் போடாமல் கூட செய்யலாம். ஸோ எக் இல்லாமல் செய்ய போகிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வனிலா எசன்ஸ் அதே மூடியில் ஒரு 2 மூடி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாலை காசிக்கோங்க. இதை ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி வருது. எனக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. இப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பீட்டரில் வந்து எந்த மாவும் நிற்கலை. ஸோ கொஞ்சம் இந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டால் நல்லா ப்ளஃபியாக வரும். இப்போ நான் ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு உப்பெல்லாம் கொட்டிட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம அந்த கண்டெய்னர், அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். கேக்கோடைய பாத்திரத்தை வச்சிடலாம். அதுக்கு முன்னே நம்ம பாத்திரத்தை மாற்றணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பாத்திரத்துலேயே வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் பட்டரெல்லாம் போட்டு வச்சாக்கா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி கேக் பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு நான் இப்போ அந்த க்ரீமை மாற்றிடலாம். இப்போ நான் இதில் மாற்றிட்டேன். இதில் கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட.
நான் டைரி மில்க் சாக்லேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை உடச்சி போட்டுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நான் அந்த பேனில் இதை தூக்கி வச்சிடறேன். வைக்கும்போது பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கான்னு பார்த்துட்டு கை பார்த்து வைங்க. நல்லா சூடு பட்டுடுச்சு எனக்கு. இந்த மாதிரி எந்த பக்கமும் காற்று போகாத அளவுக்கு ஃபுல்லாக மூடிடுங்க. இப்போ இருந்து ஒரு 45 மினிட்ஸ் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் சாப்பாடு செய்ய பார்க்குறேன். நான் பசங்களுக்காக தான் இதை செஞ்சிட்ருக்கேன். ஜஸ்ட்டு ட்ரை தான். அதுக்குள்ளே ஒரு சைடு சாப்பாடை பார்க்கலாம். சாப்பாட்டு வேலை. இந்த பாத்திரத்துக்கு ஒரு மூடி, அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே மூடி இருந்தாக்கா கொஞ்சம் காற்று போகும். அது காற்று போகாத அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்களா? லுக்ஸ் குட். நல்லா தான் தெரியுது. கட் பண்ணால் தான் தெரியும் என்ன அழகில் வந்திருக்கு இது. அப்போவே இங்கே செக் பண்ணேன். மைட் பி இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விடலான்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் கட் பண்ண கேக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் போட்டுறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ, பாய்.